أعوذ بالله من الشيطان الرجيم சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். قل أنفقوا طوعا أو كرها لن يتقبل منكم إنكم كنتم قوما فاسقين. அவர்களிடம் நீர் கூறும், நீங்கள் உங்கள் பொருளை விருப்புடனோ வெறுப்புடனோ எவ்வாறேனும் செலவு செய்யுங்கள், ஆனால் அது உங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஏனென்றால் திண்ணமாக நீங்கள் பாவம் செய்யும் சமூகத்தினராயிருக்கின்றீர்கள். وما منعهم أن تقبل منهم نفقاتهم إلا أنهم كفروا بالله وبرسوله ولا يأتون الصلاة إلا وهم كسالى ولا ينفقون إلا وهم كارهون. அவர்கள் செலவு செய்த பொருள்கள் அவர்களிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படாததற்கு காரணம் அவர்கள் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் நிராகரித்தார்கள். மேலும் தொழுகைக்கு வரும்போது சோம்பல் பட்டவர்களாகவே வருகின்றார்கள். இறை வழியில் செலவழிக்கும் போதும் மனமில்லாமலேயே செலவழிக்கின்றார்கள். فلا تعجبك أموالهم ولا أولادهم إنما يريد الله ليعذبهم بها في الحياة الدنيا وتزهق أنفسهم وهم كافرون. அவர்களிடமுள்ள செல்வங்களும் அவர்களின் மக்களும் உம்மை வியப்பில் ஆழ்த்திட வேண்டாம். அல்லாஹுவோ இவற்றின் மூலம் உலக வாழ்க்கையில் அவர்களை வேதனையில் ஆழ்த்திட வேண்டும் என்றும் சத்தியத்தை அவர்கள் நிராகரித்துக் கொண்டிருக்கும் நிலையிலேயே அவர்களின் உயிர்கள் பிரிய வேண்டும் என்றும் தான் நாடுகிறான்.